இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்ப அவங்களுக்கு இப்போ 10 லட்சம் தேவைப்படுதா? ஆமா மாயா, 2 பேரும் இவ்ளோ கஷ்டத்துல இருக்காங்க. நான் எப்படியாவது பணத்தை புரட்டி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவ்வளோ பணத்தை எப்படி பெரியமா ரெடி பண்ண முடியும்? எனக்குன்னு எந்த சேமிப்பும் இல்ல. என் சின்ன சின்ன செலவுக்கு கூட அவர்கிட்ட இருந்து தான் வாங்கணும். ஏதாவது செலவு பண்ணாலும் அவர்கிட்ட கணக்கு சொல்லணும். எனக்குன்னு இருக்கிறது நான் இந்த வீட்டுக்கு வரும்போது போட்டுட்டு வந்த நகைங்க தான். அதுல கொஞ்சம் அடகு வைக்கலான்னு பாக்குறேன். அப்பா கிட்ட கேட்கலாம், ஆனா அவரே ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஐயோ வேண்டாம் மாயா, உன் அப்பா ஏற்கனவே நிறைய பண்ணிட்டாரு, வேண்டாம். தனாவுக்காக நான் தான் பண்ணணும். விடு, நகையை அடகு வச்சிடலாம். நாம திருட்டுத்தனமா பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டோன்னு இந்த அக்கா என்ன அடிச்சாங்க. இப்போ என்னன்னா இவங்களே மாமாவுக்கு தெரியாம நகை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இதெல்லாம் வழக்கமா நடக்கிறது தானே. இவங்க பண்ணா தப்பு இல்ல, அதே நம்ம பண்ணா பெரிய தப்பு. அண்ணி, இதை நம்ம சும்மா விடக்கூடாது. இவங்க ராத்திரி நகையை எடுக்கும் போது கையும் களவுமா புடிச்சு மாமா கிட்ட மாட்டி விட்டுடலாம். இல்ல பார்வதி, அப்படி மட்டும் பண்ணா ஒரே நாள்ல இது முடிஞ்சிரும். அண்ணனும் திட்டிட்டு விட்டுருவாரு. இத பெரிய பிரச்சனையா மாத்தணும். இதுக்கப்புறம் அண்ணன் இவங்க கிட்ட பேசவே கூடாது. அந்த தனாவுக்கும் கதிருக்கும் பணமும் கிடைக்க கூடாது. சரி, என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? சொல்றேன், வா. என் ஒய்ஃப் பேட்மிண்டன் பிளேயர். அவங்க ஒரு கம்பெனியில் ஸ்பான்சர்ஷிப்காக அக்ரிமெண்ட் போட்டு பணம் வாங்கியிருந்தாங்க. அங்கேயும் சில பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பணத்தையும் திருப்பி கொடுக்க ஒரு 5 லட்சம் வேணும். ஓ அப்படியா? இந்த கதிர் பண கஷ்டத்துல இருக்கான். வேலையை முடிக்க ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும். மச்சானை வச்சு இந்த வேலையை முடிச்சிட வேண்டியதுதான். டேய், என்னை நம்பி கொடுத்தா ஒரு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துட வேண்டாம். டேய், என்னடா நீ நம்பிக்கையானவன் எனக்கு தெரியாதாடா? அது நம்பிக்கையானவன் சொல்லிட்டு ஏன்டா யோசிக்கிற? இல்லடா, அது அது தெரியும் மச்சான், 10 லட்ச ரூபா பெரிய காசு தான். நீ சும்மாலாம் கொடுக்க வேணாம். இதுக்காக நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் செய்யறேன். இந்த வார்த்தைக்காக தான் மச்சான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும்டா. என்னடா விஷயம்? பெருசா ஒண்ணும் இல்ல, நான் டைம் வரப்ப சொல்றேன். நீ எனக்கு ஃபேவர் பண்ணா நான் உனக்கு இந்த 10 லட்சத்தை கொடுத்துடுறேன். டேய், என்ன பண்ணணும்னு சொல்றா, கண்டிப்பா நான் உனக்கா பண்றேன். வெறும் காசு மட்டும் நான் உங்ககிட்ட இருந்து வாங்குறதை விட உனக்கா ஏதாவது நான் பண்ணேன்னா அது எனக்கு சந்தோஷம் தான். சரி மச்சான், நான் இந்த வீக்ல சொல்றேன். உன்னை நம்பி வந்தேன், நீ என்ன கைவிடலடா. டேய், என்னடா தேங்க்ஸ்டா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. சரியா, நான் கொடுக்குறேன். நான் இருக்கேன். சரி, கரெக்டா பண்ணிடுவல்ல? சரிடா, ஓகேடா, பாத்துக்கலாம். இப்ப கூட ஒண்ணும் இல்ல. அவங்களை இப்பவே சீக்கிரம் பிடிச்சு மாமா கிட்ட மாட்டி விட்டுடலாம். இல்ல, கொஞ்சம் அமைதியா இரு. அவங்க முதல்ல எடுக்கட்டும். நிறைய பொண்ணுங்களுக்கு இதுதான் பெரியம்மா நிலைமையா இருக்கு. வீட்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு தனி சேவிங்ஸ்ன்னு கிடையாது. எந்த தேவையா இருந்தாலும் ஹஸ்பண்டை எதிர்பார்த்து தான் நிக்க வேண்டியது இருக்கு. ஒரு அம்மாவா உங்க மனசு இப்போ எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு புரியுது. நீங்க பண்றதுல எந்த தப்பும் இல்ல பெரியம்மா.
இந்த நகையை இப்ப பத்திரமா வைக்கணும். சரி வாங்க. பாத்தீங்களா அண்ணி, நகையை திருடினது தப்பு இல்லையோ? அவங்க செஞ்சா மட்டும் அதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லிப்பாங்க. நம்ம மட்டும்தான் இந்த வீட்ல கேனையா இருக்கோம். இப்ப இவங்களை பத்தி சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்க. அப்ப என்னதான் ஐடியால இருக்கீங்க? ம், சொல்றேன் வா. ஜாகிரதமா, கேஷ் 10 லட்சம் இருக்கு. ம், சரிங்க, ரொம்ப நன்றி. நிறைய பேரு நகையை அடமானம் வச்சு பணம் வாங்க நம்ம கடைக்கு வருவாங்க. ஆனா ஊர்ல பெரிய குடும்பம் நீங்க. நீங்களே இப்படி நகையை அடமானம் வைக்க வருவீங்கன்னு என்னால இப்ப கூட நம்ப முடியலம்மா. ஒரு அவசர தேவை இருக்கு, அதனாலதான் சீக்கிரமே நகையை திருப்பிடுறேன். நல்லதுமா. சரி, அச்சா அச்சா. நல்லா தெரிஞ்சவர் தான் மாயா, எதுவும் சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன். சரி இப்ப போய் தனா கிட்ட பணத்தை கொடுத்துடலாமா? ஆ, உன் பெரியப்பா கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாரு. அப்போ நான் இல்லைன்னா எங்க போன ஏதுன்னு கேள்வி கேட்பாரு. நான் பயத்துல ஏதாவது உளறிட போறேன். அவர்கிட்ட போயும் சொல்ல முடியாது மாயா. சரி பெரியம்மா, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். நாளைக்கு தனா கிட்ட கொடுத்துடலாம். ம், பெரியம்மா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்ல மாயா, உன் பெரியப்பாவுக்கு தெரியாம இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் என்னைக்குமே பண்ணதே கிடையாது. இப்பெல்லாம் நிறைய வேலை அவருக்கு தெரியாம பண்ண வேண்டியது வருது. அதான் ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஃபீல் பண்ணாதீங்க பெரியம்மா. தனாவோட நல்லதுக்காக தானே இதை பண்றீங்க. நமக்கும் நல்லதாவே நடக்கும். அந்த ஒரு காரணத்தை சொல்லிதான் என் மனசை நானே தேத்திக்கிற மாயா. அவங்க 2 பேருக்கும் இருக்கிற கஷ்டம் இதோட போயிடணும். அவங்க நல்லா இருக்கணும். கண்டிப்பா நல்லா இருப்பாங்க பெரியம்மா. முதல்ல இந்த பணத்தை பத்திரமா நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். வாங்க. வா. அண்ணா, நேரம் போயிட்டு இருக்கு. பந்தக்கால் நட்டுறலாண்ணே. வாங்கண்ணே, வாங்க வாங்க. எல்லாரும் வாங்க. மாமா, என்ன மாமா இதெல்லாம்? இந்த மாப்பிள்ள நாம சொல்றத செய்யாம அவனா ஒண்ணு செஞ்சு நல்ல பேரை வாங்கிட்டு இருக்கான். 10 கோடி ரூபாய் நிலம் அப்படியே லட்டு மாதிரி அந்த ஆள் கையில தூக்கி கொடுத்தாரு. இவன் நல்ல பேர் வாங்குறதுக்காக கடைசி நேரத்துல கவுத்து விட்டுட்டான். நம்ம ஆசையில ஒரு லாரி மண் அள்ளி போட்டுட்டான் பாவி. 4 அடி போட்டிருக்கணுங்க இவனுக்கு. அடிச்சு ஓட விட்டுருப்ப. ஆனா நாம செட் பண்ண மாப்பிள்ள இல்ல. நாம அடிச்சு இங்க வந்து உண்மையை உடனே கிளறி வச்சான்னா அப்புறம் நாமெல்லாம் மாட்டிக்குவோம். அதனாலதான் பொறுமையா இருக்கேன். விடுங்க, கல்யாண நாள் அன்னைக்கு ஓட தானே போறான், அப்போ பாத்துக்கலாம்.